வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே, இடதனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய், உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர. மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்கி மாறும் இறை குலமே. ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என்னை வழி நடத்தும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறை இறை நெஞ்சங்களே, புனித அந்தோனியாரின் திருவிழா திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் கொத்தலறிவிலை மக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பரப்புங்கள் என்றார் இயேசு. இறையாட்சி பற்றி பறைசாற்றவும், உடல் நலம் குன்றியோரின் பிணி நீக்கவும், பேய்களை ஓட்டவும் தன் சீடர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இவ்வதிகாரத்தை தம் ஜெபத்தாலும் தூய்மையான உள்ளத்தாலும் விசுவாசத்தால் பெற்றுக்கொண்ட கோடி அற்புதர் புனித அந்தோனியார் குறைவில்லாமல் கேட்போருக்கும் நம்பிக்கையோடு வேண்டுபவருக்கும் தம் பரிந்துரையால் இறைவனிடம் பரிந்து பேசி இறைவார்த்தை இவ்வுலகம் முழுவதும் பரவ இயேசுவின் சீடர்கள் வழியில் இறைதூதராய் இம்மண்ணில் அவதரித்து தமது வாழ்நாள் முழுவதும் அன்பையும் ஏழ்மையையும் தாழ்ச்சியையும் ஞானத்தையும் அணிகலன்களாக அணிந்திருந்தார். நற்செய்தியின் இறை மனிதர், உலகின் மாபெரும் புனிதர், திருச்சபையின் மறைவல்லுனர், காலத்தின் அறிகுறிகளை தெரிந்து திருமறையை பாதுகாத்த இறைவாக்கினர், நற்செய்தியை சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் அறிவித்த இறைதூதர், ஏராளமான அற்புதங்கள் செய்தவர், திருச்சபையின் மாணிக்கமாய் திகழ்ந்தவரே புனித அந்தோனியார் ஆவார். இவர் ஐரோப்பாவில் உள்ள போர்ச்சுகல் நாட்டின் தலைநகரான லிஸ்பன் நகரில் 1195 ஆண்டு ஆகஸ்ட் 15 நாள் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் பெர்தினாந்து ஆகும். குழந்தை பருவத்தில் படிப்பிலும் ஒழுக்கத்திலும் கூரிய நுண்ணறிவிலும் சிறந்து விளங்கினார். இறைப்பற்றும் ஞானமும் மிகுந்தவராக காணப்பட்டார். தினந்தோறும் தவறாமல் ஆலயம் சென்று திருப்பலியில் பங்கு கொண்டார். நீண்ட நேரம் இறைவனை போற்றுவதிலும் திருப்பாடல்களை பாடுவதிலும் ஜெபிப்பதிலும் ஆர்வமாக செயல்பட்டார். திருப்பலியில் பீட சிறுவனாக பணியாற்றுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தவர். நற்கருணையின் மீது அளவற்ற பக்தி கொண்டவர். தன்னை சோதிக்க வந்த சாத்தானை சிலுவை அடையாளத்தின் மூலம் வெற்றி கொண்டவர். உலகை வெறுத்து தூய அஸ்தினார் குருமடத்தில் சேர்ந்தார். கிபி 1219 ஆண்டு குருவானவராக திருநிலைப்படுத்தப்பட்டார். பிரான்சிஸ் அசிசியாரின் துறவிகள் மீது அன்பும் மதிப்பும் கொண்டு பிரான்சிஸ்கன் துருவர சபையில் 1220 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 22 நாள் சேர்ந்தார். தாழ்ச்சி, இடைவிடா ஜெபம் இவற்றால் இயேசுவை கரங்களிலே ஏந்தும் பாக்கியம் பெற்றார். ஏழ்மையில் எப்பொழுதும் மகிழ்ந்திருந்தார். நான் ஆண்டவரை பார்க்கிறேன், ஆண்டவர் என்னை வாஞ்சையோடு உற்று பார்க்கிறார், அவரின் இரத்தம் நிறைவாக என்னில் பொழிகின்றது, நான் அவரிடம் சொல்ல ஆவலோடு இருக்கிறேன் என்று இறைவனிடம் ஜெபித்தவாறே 1231 ஆண்டு ஜூன் 13 அன்று
தமது 36ஆம் வயதில் இறைவனின் இரண்டு கலந்தார். இத்தகைய புனிதரை பாதுகாவலராக பெற்ற நாமும் அவரை போல் புண்ணியத்தில் சிறந்தோங்குவோம். திருப்பலியில் பங்கேற்கும் அனைவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். அன்பு மக்களே, இன்றைய திருப்பலியானது நம் அனைவரின் தேவைகளுக்காகவும் நம் அனைவரின் குடும்பத்திற்காக புகழ்கிறது. சிறப்பாக குத்தவிரை இறை மக்கள் அனைவருக்காகவும் இத்திருவிழாவை சீரும் சிறப்புமாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற இந்த மக்களுக்கு இறைவன் நல்ல உடல் உள்ள சுகத்தை நிறைவாக கொடுக்கவும், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படவும், அவருடைய தொழில் வளங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க நாம் அனைவரும் கொத்தலரி விலை இறை மக்கள் மற்றும் இங்கே இருக்கின்ற எல்லா மக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள்
மன்றாடுவோமாக. ஏனென்று உள்ளே இல்லாமல் இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அதிகாரம் 61 இறைவசனம் 1 முதல் 3 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அந்நீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயரற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனின் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலையை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதார்கள் என்றும் தாம் மாற்றியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பக்கம் 65, பக்கம் 65. உமது வல்லமை புகழ்ந்து பாடுவேன், காலைதோறும் உமது இரக்கம் நினைந்து மகிழுவேன். வலிமையானவரே உமக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் என் அடைக்கலமும் மரணம் நீரே. எனக்கு வலிமையானவரே உமக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் என் அடைக்கலமும் மரணம் நீரே. என் இறைவனே, என் தலைவனே, என் இறைவனே, என் தலைவனே, என் மீது இரக்கம் கொள்பவர் நீரே, என் மீது இரக்கம் கொள்பவர் நீரே. உமது வல்லமை புகழ்ந்து பாடுவேன், காலைதோறும் உமது இரக்கம் நினைந்து மகிழுவேன்.
என் மீது இரக்கம் கொள்பவர் நீரே. உமது வல்லமை புகழ்ந்து பாடுவேன், காலை தோறும் உமது இரக்கம் நினைந்து மகிழுவேன். உமது வல்லமை புகழ்ந்து பாடுவேன், காலை தோறும் உமது இரக்கம் நினைந்து மகிழுவேன். ஏனெனில் நீரே அரணாயுள்ளே, ஏனெனில் நீரே அரணாயுள்ளே. நெருக்கடியில் எனக்கு நீரை அடைக்கலமானி, நெருக்கடியில் எனக்கு நீரை அடைக்கலமானி. உமது வல்லமை புகழ்ந்து பாடுவேன், காலை தோறும் உமது இரக்கம் நினைந்து மகிழுவேன். அல்லேலூ, அல்லேலூ, அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ, 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ, 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது இயேசு அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். நாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கி இருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறை ஆட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, நம்முடைய பங்கின் பாதுகாவலர் கோடி அற்புதருடைய பெருவிழாவை மிக விமரிசையாக நாம் அனைவரும் இணைந்து சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்திலே நாம் ஒரு மிகச்சிறிய திருச்சபையாக இருந்தாலும்
நம்முடைய உறவுகள், நம்மை சுற்றி இருக்கிற அனைத்து மக்களுடைய உதவியோடு இந்த விழாவை ஒவ்வொரு ஆண்டும் மிகச் சிறப்பாக கொண்டாடி மக்கள் உங்களுக்கு அன்பான திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்மிக்க இறை மக்களே, இந்த நாளிலே திருவிழாவினுடைய மறை செய்தியை உள்வாங்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த நாளினுடைய மறை செய்திக்காக தூய அந்தோனியாருடைய திருச்சுரூபத்தில் நாம் காணுகின்ற அந்த 3 விஷயங்களை சிந்திக்க உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன். தூய அந்தோனியார் அவருடைய திருச்சுரூபத்தை நாம் பார்க்கின்றோம். கரங்களிலே அவர் பாலன் இயேசுவை தாங்கியவராக இருக்கின்றார். இன்னொரு தாங்குதலாக அவருடைய கரங்களிலே திரு விவிலியத்தை நாம் பார்க்கின்றோம். அதை போல அவருடைய சுரூபத்தின் அழகு மகுடமாக இருப்பது வெண்லீலி மலர்கள் அவருடைய சுரூபத்திலே நாம் பார்க்க முடிகின்றது. இந்த 3 விஷயங்கள் ஒரு சில நேரங்களில் ஒன்று இல்லாமல் இருக்கும், இன்னொன்று இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அவருடைய சுரூபங்களை பார்க்கின்ற பொழுது இந்த 3 விஷயங்களை நாம் அடிக்கடி பார்க்க முடியும். இந்த 3 விஷயங்கள் நமக்கு என்ன கற்றுத் தருகின்றன என்பதை ஒரு சில மணித்துளிகள் நாம் சிந்திக்கின்றோம். முதலில் தூய அந்தோனியார் கரங்களில் இருக்கின்ற பாலன் இயேசு. அன்மிக்க இறை மக்களே, 1231ஆம் ஆண்டு தூய அந்தோனியார் அவருடைய உடலில் ஏற்பட்ட களைப்பின் காரணமாக, பெரும் களைப்பின் காரணமாக காம்போ சாம்பியர் என்கின்ற இடத்தில் இருந்த துறவு மடத்தில் அவருடைய அறையிலே அதிகமாக ஓய்வுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய நண்பர் டீசோ அவர்தான் அந்தோனியார் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அருமையான ஒரு அறையை அமைத்து கொடுத்திருந்தார். எனவே டீசோ ஒரு நாள் இரவு அந்தோனியார் அறை பக்கமாக செல்கின்ற பொழுது அறையினுடைய கதவுகள் மூடி இருக்க அந்த அறையின் கதவின் சாவி துவாரத்தின் வழியாக ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார். அந்த வெளிச்சம் சாதாரண விளக்கின் வெளிச்சம் போல் அல்லாது மிக பிரம்மாண்டமான, மிகவும் பரிச்சயமற்ற ஒரு பேரொளியாக இருந்தது. அதை பார்த்த பொழுது டீசோவுக்கு உண்மையிலே நடுங்கி விட்டது. உடனே அவர் சென்று அந்தோனியார் அறையில் என்ன நடக்கிறது பார்ப்போம் என்று சொல்லி அந்த சாவி துவாரத்தின் வழியாக கண்களை வைத்து பார்த்த பொழுது அந்த மாபெரும் காட்சியை கண்டார். தூய அந்தோனியார் அவருடைய வாசிப்பு மேஜையிலே அவர் திரு விவிலியத்தை திறந்தவராக வாசித்து கொண்டிருக்கின்ற ஒரு பரவச நிலை. அந்த இடத்திலிருந்து மெய்மறந்து அந்தோனியார் இருக்கின்றார். அவருக்கு எதிரே அந்த திரு விவிலியத்தின் மீது பாலன் இயேசு தவழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அந்த பாலன் அந்தோனியாரை தன் 2 கரங்களால் அருமையாக ஸ்பரிசத்தோடு தொட்டு பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த மாபெரும் காட்சி அரங்கேறி கொண்டிருக்கிறது. பாலனை பார்த்து மெய் சிலிர்த்து அந்தோனியார் நிற்கின்றார். அறை முழுவதும் பேரொளியாக இருக்கின்றது. அப்பொழுது பாலன் இயேசு அந்தோனியாருக்கு அந்த சாவி துவாரத்தை நோக்கி கை காட்டுகின்றார். அங்கே ஒருவர் பார்க்கிறார் என்று கை காட்டிவிட்டு அந்த பாலன் அங்கிருந்து மறைகின்றார். அந்தோனியார் காட்சியிலிருந்து விடுபட்டு எழுந்து சென்று கதவை திறந்து பார்க்கின்ற பொழுது அங்கே அவருடைய நண்பர் டீசோ நிற்பதை பார்த்தார். பார்த்தவுடன் சொன்னார், இந்த காட்சியை நீ எவருக்கும் சொல்லக்கூடாது என்று சொல்லி அவரிடம் அவர் உறுதியான ஒரு வாக்குறுதியை பெற்றுக்கொண்டார். அன்பிற்குரிய இறை மக்களே, தூய அந்தோனியார் விண்ணகத்தின் மாபெரும் கொடையாக இருக்கின்ற இறைமகன் இயேசுவை தன் கரங்களில் தாங்குகிற பாக்கியத்தை பெற்றவர். இது அந்தோனியாரின் பாக்கியம் என்று பார்ப்பதை விட இறைமகன் இயேசுவின் தாழ்ச்சி என்று சொல்ல வேண்டும். ஆண்டவர் இயேசு, அந்த பாலன் இயேசு நமக்கு கற்றுத் தருகின்ற ஒரு மேலான பாடம், நம்முடைய வாழ்வின் அன்றாட செயல்பாடுகளில் எத்துணை தாழ்ச்சி மிகுந்தவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி அந்த பாலன் இயேசு தாழ்ச்சியை குறிக்கின்றார்? அன்பிற்குரிய மக்களே, பழைய ஏற்பாட்டிலே மோயிசனுக்கு ஆண்டவர் கட்டளை இடுகின்ற பொழுது அந்த உடன்படிக்கை பேழை இருக்கின்ற சந்திப்பு கூடாரம், அந்த சந்திப்பு கூடாரத்தை இறை மக்கள் வசிக்கின்ற அந்த பாளையத்தின் நடுவில் அமைத்து விடாமல், அங்கே உறைவது எனக்கு தகுதியற்றது, ஏனென்றால் மக்கள் பாவத்தை கட்டிக்கொண்ட மக்களாக இருக்கிறார்கள், அசுத்தத்தின் மக்களாக இருக்கிறார்கள், நான் தூய்மையே வடிவானவராக இருக்கின்றேன், எனவே மக்கள் நடுவே அந்த சந்திப்பு கூடாரத்தை நீ அமைக்க கூடாது, மக்கள் எங்கு பாளையம் இருக்கிறார்களோ அதிலிருந்து தள்ளி சென்று தனியாக எனக்கு சந்திப்பு கூடாரத்தை அமைக்க வேண்டும், இறை மக்கள் ஒருபோதும் அந்த பக்கம் வந்து விடக்கூடாது என்பதை நீ கருத்தாக கவனித்துக் கொள்ள வேண்டும், அப்படி அவர்கள் வந்தால் மிகுதியான தண்டனைக்கு உட்படுவார்கள் என்று சொல்லி இறைவன் தன்னுடைய தூய்மை நிமித்தம் அவர் தனித்திருப்பதை விரும்பியதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் கூட தாவீது அரசர் உடன்படிக்கை பேழையை ஒபேது ஏதோம் அங்கிருந்து எடுத்துக்கொண்டு எருசலேம் நகருக்கு கொண்டு செல்கின்ற பொழுது
மாட்டு வண்டியில் வைத்து உடன்படிக்கை பேழை எடுத்து செல்லப்படுகின்றது. அப்படி செல்லுகின்ற வழியிலே மாட்டு வண்டி லேசாக தள்ளாடிய பொழுது உடன்படிக்கை பேழை சரிந்து விழப்போகின்றது. அங்கிருந்த பாதுகாவலன் உடன்படிக்கை பேழை கீழே விழுந்து விடக்கூடாது என்று சொல்லி அதை பிடிக்கின்றான். பிடித்தவுடன் இறைவன் அவனை அங்கேயே விழத்தாட்டுகின்றார். அவன் இறந்து கீழே விழுகின்றான். ஏனென்றால் அன்மிக்கரை மக்களே, பரிசுத்தமே உருவான ஆண்டவரை தீய கைகளால் தொட்டு விட்டானே என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல விழத்தாட்டியவர். அப்படிப்பட்ட தூய்மை நிறைவாக இருக்கின்ற ஆண்டவர், மனிதரிடத்திலிருந்து சற்று ஒதுங்கியே இருக்க பிரியப்பட்ட ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் அந்த நிலையை கடந்து தன்னை ஒரு சிறு குழந்தையாக மாற்றிக்கொண்டு இந்த மண்ணகத்திலே அவர் பிறந்தார். அதுதான் தாழ்ச்சியினுடைய மொத்த உருவம். கடவுளாக இருந்தும் கடவுளுக்குரிய நிலையை வலிந்து பற்றி கொண்டு இருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் தன்னையே அவர் விட்டு கொடுத்து தாழ்ந்த நிலைக்கு வந்து ஒரு மனித குழந்தையாக இந்த மண்ணிலே பிறந்து மாட்டு தொழுவத்திலே மாட்டு தீவன தொட்டியிலே கிடத்தப்படுவதற்கு ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அதே ஆண்டவர் தூய அந்தோனியாருடைய திருக்கரங்களிலே அவர் தவழ்வதற்கும் சம்மதித்தார். இதுதான் ஆன்மீக இறைமக்களே தாழ்ச்சியினுடைய உச்சபட்ச ஒரு அடையாளமாக இருக்கும். எனவே இந்த பாலன் இயேசு இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் தாழ்ச்சி. தூய அந்தோனியார் தாழ்ச்சியின் உருவமானவர், தாழ்ச்சியின் கண்ணாடியே என்று வாசிக்கின்றார். ஆன்மீக இறைமக்களே, அவர் சபையில் சேர்ந்த பொழுது இறை திருவுளப்படி அங்கே சிசிலி தீவிலே அந்த சபை மடத்திற்கு வந்து சேர்ந்த பொழுது அவர் அங்கிருந்த சபை இல்ல தலைவருக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்திருந்தார். அந்த சபையிலே தனக்கு தரப்பட்ட எல்லா விதமான பணிகளையும் மிக மகிழ்ச்சியோடு மேற்கொண்டார். அறைகளை சுத்தம் செய்தல், வராண்டாக்களை சுத்தம் செய்தல், பாத்திரம் கழுவுதல் போன்ற மிக சாதாரண வேலைகளையும் கூட அவர் இன்முகத்தோடு அவர் செய்ய பழகி கொண்டார். தான் அந்தோனியார் இறைவனை தாங்கியவர் என்கின்ற மனநிலைகளை எல்லாம் கடந்து அவர் ஒவ்வொரு நாளும் தாழ்ச்சியின் சுரூபியாக மடத்திலே தன்னை மிக கீழான வேலைகளையும் செய்கின்ற ஒரு தாழ்ச்சி நிறைந்த செம்மறியாக தன்னை காட்டி கொண்டார். எனவே அன்பிற்கிற மக்களே, தூய அந்தோனியாரும் நமக்கு இந்த பாடத்தை கற்றுத் தருகின்றார். அன்பினால் நாம் அதை பழக்கி இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்றாட வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு நாம் தாழ்ச்சியோடு நடந்து கொள்கின்றோம்? வாழ்க்கையின் எத்தனை படிகள் உயர்ந்து சென்றாலும், எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் எல்லாம் இறைவன் எனக்கு கொடுத்தது என்ற மனநிலையோடு இறைவன் முன்னாலும் சக மனிதர்கள் முன்னாலும் தாழ்ச்சியோடு நம்மையே தாழ்த்தி கொண்டு விட்டு கொடுத்து மன மகிழ்ச்சியோடு இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யாராவது நம்மகிட்ட வந்து ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால், குடும்பத்தில் கணவன் மனைவி எங்கள் 2 பேருக்கு சண்டை, அவள் அம்மா வீட்டுக்கு போயிட்டா நான் இங்கே இருக்கிறேன் அப்படி என்று சொன்னால் நாம் உடனடியாக என்ன சொல்லுகின்றோம்? அவர்களுக்கு விட்டு கொடுத்து போப்பா, இதான் போட்டு பெருசாக பண்ணிக்கிறேன் என்று சொல்லுகின்றோம். அவர்களுக்கு அந்த போதனையை கொடுக்கின்றோம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, அப்படித்தான் இருக்கும், நீ என்ன செய், கொஞ்சம் விட்டு கொடுத்து போ. கணவன் அவருக்கு சொல்லுகின்றோம், மனைவிக்கு சொல்லுகின்றோம், ஏன் சண்டை பிடிக்கின்றாய், வாழ்வை வீணாக்கி விடாதே, விட்டு கொடுத்து போ என்று சொல்லுகின்றோம். மற்றவருக்கு விட்டு கொடுத்து போ என்று சொல்லுகிறேன்னா, நமக்கு அதே போல ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது என் கணவரிடம் தாழ்ச்சியாக, என் மனைவியிடம் தாழ்ச்சியாக, என் பெற்றோரிடம் தாழ்ச்சியாக என்னையே தாழ்த்தி கொண்டு அரவணைத்து அன்போடு செல்வதற்கு நாம் பிரியப்படுவதில்லை. அப்படித்தானே? மற்றவருக்கு நாம் சொல்லுகின்றோம், நீங்க தாழ்ச்சியா இறங்க என்று சொல்லுகின்றோம். ஆனால் நாம் அதை கடைபிடிப்பதில் பெரும் சிக்கல் இருக்கின்றது. எனவே அன்பிற்கிற மக்களே, இந்த நாளின் முதல் செய்தியாக பாலன் இயேசு வழியாக, அந்தோனியார் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நம்முடைய வாழ்வில் தாழ்ச்சி என்கின்ற புண்ணியத்தை எப்போதும் நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அவருக்கும் லோத்துவுக்கும் சண்டை வருகின்ற பொழுது ஆபிரகாம் விட்டு கொடுத்தார். அவர் மூத்த மகனாக இருந்த போதும், இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நேரடியாக பெற்றவராக இருந்த போதும், லோத்துவிற்கு அவர் முழுமையாக விட்டு கொடுத்தார். நீ கீழ்ப்பக்கம் சென்றால் நான் மேல் பக்கம் செல்கிறேன், நீ மேல் பக்கம் சென்றால் நான் கீழ்ப்பக்கம் செல்கிறேன், நான் தான் போவேன் என்று அவர் சொல்லவில்லை, நீ தேர்ந்தெடு என்று சொன்னார். மோயிசன் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட அவர் தன்னுடைய அதிகாரத்தை சக மனிதர்களோடு பகிர்ந்து கொடுத்தார். அவர் ஒருபோதும் நான் தான் ஆட்சி செய்வேன் என்று சொல்லவில்லை. 70 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அந்த பொறுப்பினை பகிர்ந்து கொடுத்து தாழ்ச்சியின் சின்னங்களாக நம் முன்னால் இருக்கிறார்கள். எனவே அன்பிற்கிற மக்களே, இந்த திருவிழா காலத்தில் இந்த முதல் செய்தியை நம் உள்ளத்திலே ஏற்போம். நம்முடைய அன்றாட வாழ்வின் சூழ்நிலைகளில் எப்பொழுதெல்லாம் ஒரு அகங்காரத்திற்கும் தாழ்ச்சிக்கும் இடையேயான ஒரு போராட்டத்தை நாம் சந்திக்கின்றோமோ, அந்த நேரங்களில் இறைமகன் இயேசுவை நம் கண்முன் ஒரு பாடமாக கொண்டு, நம்முடைய பாதுகாவலர் தூய அந்தோனியாரை ஒரு பாடமாக கொண்டு,
தாழ்ச்சி என்கின்ற புண்ணியத்தை எப்போதும் நாம் கைக்கொள்ள பிரயாசைப்படுவோம். இரண்டாவதாக அன்மிக்கிற மக்களே, தூய அந்தோனியார் கரங்களில் இருந்த அந்த திருவிவிலியம். திருவிவிலியம் என்பது இறைவனுடைய திருவுளமாக பேசப்பட்ட வார்த்தைகள். இறைவன் பேசிய வார்த்தைகளை மனிதர்கள் தூய ஆவியாரின் வெளிப்படுதலால் அறிந்து அதை வடித்து தந்ததுதான் திருவிவிலியம். எனவே திருவிவிலியத்தின் வார்த்தைகள் இறை திருவுளமாக இருக்கின்றது. இந்த இறை திருவுளத்தை தன் கரங்களில் மட்டுமல்ல, தன் வாழ்நாள் முழுவதும் தாங்கியவர் தூய அந்தோனியார். இறை திருவுளம் எனக்கு என்ன சொல்லுகின்றதோ அதை செய்வது. அவருடைய வாழ்க்கை அப்படித்தான் கடந்து போனது. அன்மிக்கிற மக்களை பல்வேறு ஏற்றங்கள் இறக்கங்கள். முதலிலே அவர் குருவாக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். அகஸ்தீனியன் சபையிலே இணைந்து தன்னை குருவாக மாற்றிக்கொள்ள படித்து கொண்டிருக்கின்றார். அந்த வேளையிலே அந்த குரு மடத்திற்கு 5 இறந்த உடல்கள் வருகின்றது. இந்த 5 இறந்த உடல்களும் 5 அருட்பணியாளர்களின் உடல்கள், பிரான்சிஸ் அசிசியார் சபையை சார்ந்த உடல்கள். எப்படி இவர்கள் இறந்தார்கள் என்ற கேள்வி வருகின்ற பொழுது, அவர்கள் ஆப்பிரிக்காவின் மொரோக்கா நாட்டிற்கு பயணப்பட்டவர்கள், இறை வார்த்தையை அந்த பகுதிகளிலே உச்சரிக்க அனுப்பப்பட்டவர்கள், இறை வார்த்தையின் எதிரிகளாக இருந்த அப்பகுதியின் மக்கள் அவர்களை வேத சாட்சிகளாக கொன்று போட்டு விட்டார்கள். எனவே அந்த உடல்கள் மகிமையோடு சபையின் தலைமை இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகின்றது என்பதை அறிகின்றார். உடனே அவருக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதல் உள்ளே ஏற்படுகின்றது. நானும் ஆண்டவர் இயேசுவுக்காக உயிர் கொடுக்க வேண்டும், நானும் இந்த சபையில இணைந்து மறை சாட்சியாக என்னையே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இறைவனின் திருவுளம் தன்னை அழைப்பதாக உணர்ந்தவராக அவர் சென்று தன் சபையிலும் அனுமதி பெற்று, அசிசியாரின் சபையிலும் அனுமதி பெற்று, அகுஸ்தினியன் சபையில் இருந்து அசிசியாரின் சபைக்கு அவர் மாறுகின்றார். அங்கே அவர் குருவாக மாறுகின்றார். குருவாக மாறிய பிறகு அவருடைய திருவுளப்படி, அவருடைய ஆசைப்படி மொரோக்கோ நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றார். ஆனால் ஆண்டவரின் திருவுளம் அதுவாக இருக்கவில்லை. மொரோக்கோ நகருக்கு சென்ற உடனேயே அவருக்கு தீராத வயிற்று வலி ஏற்படுகின்றது. உடல் நோவு பயங்கரமாக இருக்கின்றது. விரைவில் இறந்து போவார் என்கிற நிலைக்கு வருகின்ற பொழுது, நீ உடனடியாக சபைக்கு திரும்பி செல்ல வேண்டும், ஓய்வு எடுக்க வேண்டும், உன் உடல் நலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவரை மொரோக்காவில் இருந்து அங்கிருந்து அனுப்பி வைத்து விடுகின்றார்கள். கப்பல் புறப்பட்டு வருகின்றது. கப்பல் பத்திரமாக செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லும் என்று எல்லோரும் எதிர்பார்த்த வேளையிலே பெரும் புயல் காற்று வீசுகின்றது. கப்பலில் பெரும் புயல் காற்று வீசி கடலிலே அலைக்கழிக்கப்படுகின்றது. எங்கே உடைந்து விடுமோ என்கின்ற அச்சத்தை எல்லாம் ஏற்படுத்துகின்ற பெரும் காற்று வீசியது. பல்வேறு அலைக்கழிப்புகளுக்கு பின்னால் அந்த கப்பல் சிசிலி தீவிலே கரை ஒதுங்கியது. அந்த சிசிலி தீவிலே தெய்வ உபகாரமாக அங்கே ஒரு இல்லத்திலே தங்கி இருக்கின்ற பொழுது குருக்களுக்கான குருப்பட்டம் நடத்துகின்ற அந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. அப்பொழுது அவருக்கான உண்மையான இறை திட்டம் வெளிப்படுத்தப்படுகின்றது. அதுவரைக்கும் நான் போய் மறை சாட்சியாக மறிக்க வேண்டும், அதுதான் எனக்கு இருக்கின்ற ஆவல் என்றெல்லாம் நினைத்தவர் அங்கே சென்று தங்கி இருந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு. குறிப்பிட்டத்திலே மறையுரை வழங்குவதற்கு வரவேண்டிய தந்தை வரவில்லை. எனவே திடீரென்று ஒவ்வொருவருக்காக அந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் மறையுரை வையுங்கள் என்று ஆயர் பெருமக்கள் முன்னிலையிலும், குருக்கள் முன்னிலையிலும், இறை மக்கள் முன்னிலையிலும் அவ்வளவு பெரிய முக்கியமான மறையுரை வைப்பதற்கு, திடீரென வைப்பதற்கு எவருக்கும் துணிச்சல் இல்லை. எனவே அந்தோனியார் தங்கி இருந்த இல்லத்தினுடைய தலைவர், அந்தோனி நீதான் மறையுரை வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அதை கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொண்டார். ஆன்மீக இறைமக்களே, முதலாவதாக அவர் சென்று அந்த ஒளிவாங்கிக்கு முன்னால் நின்று, ஒளிவாங்கி இருந்திருக்குமா என்று தெரியவில்லை, அந்த மறையுரை கொடுப்பதற்காக நின்று தன் அருமையான வாய்களை திறந்து அற்புதமாக தொடங்கினார். ஆண்டவர் மரணம் மட்டும் கீழ்ப்படிந்திருந்தார் என்று தொடங்கினார். ஆண்டவர் மரணம் மட்டும் கீழ்ப்படிந்திருந்தார். இந்த உலகிலே தன்னையே தாழ்த்தி கொண்டு மனிதனாக பிறந்த அவர் இறைவனின் திருவுளத்திற்கு மரணம் மட்டும் கீழ்ப்படிந்திருந்தார். எனவே புதியதாக குருப்பட்டம் பெற வந்திருக்கின்ற அன்பு தம்பிகளே, நீங்கள் மரணம் மட்டும் உங்கள் சபை தலைவர்களுக்கு, சபை ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அதுவே உங்களுக்கு மேலான ஆசீர்வாதங்களை தரும் என்று சொல்லி தன் திருவாய் மலர்ந்து இறை விவிலியத்தை மலையென கொட்டி அவர் கற்றுக்கொண்ட பல்வேறு இறையியல் தத்துவங்களை எல்லாம் சொல்லி அந்த மறையுரையை கொடுத்தார். வாருங்கள், அங்கிருந்த ஒட்டுமொத்த இறை மக்கள் மட்டுமல்ல, ஆயர் பெருமக்கள், குருக்கள், இல்ல தலைவர்கள் எல்லோரும் ஒரு வகையான பரவசத்திற்கு ஆட்பட்டு விட்டார்கள். என்ன இந்த அந்தோனியினுடைய நாவன்மை, என்ன அவருடைய இறையியல் புலமை, என்ன அவருடைய இறை வார்த்தை தத்துவங்கள் என்று சொல்லி அவர்கள் மனமகிழ்ந்து போனார்கள். அந்த செய்தி சபை தலைவர் அசிசியாருக்கு போனது. உடனே அந்தோனியாரை அழைத்து, இதுதான் உனக்கு தரப்பட்ட பணி, நீ வடக்கிலிருந்து தெற்கு வரை
முழுமையாக இறை வார்த்தை பிரசங்கங்களை செய் என்று சொல்லி அனுப்பி வைக்கப்பட்டார். அன்பிற்குரிய மக்களே, இந்த இறை வார்த்தை போதிப்பதற்காக கிட்டத்தட்ட 400 கடும் பயணங்களை அவர் மேற்கொண்டார். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் முன் இறை வார்த்தை போதிக்கின்ற அந்த பணியை அவர் செவ்வனை தெரிந்து கொண்டார். அவர் மேலும் மேலும் போதிக்க அவருடைய உடல் தளர்வுற்று அதுதான் அவருக்கு விரைவில் மரணத்தை கொண்டு வந்தது. அன்பிற்குரிய மக்களே, கடும் பயணங்கள் மேற்கொண்டு இறை வார்த்தையை 20,000 பேர் 30,000 பேர் செவிகளில் படும்படியாக உறக்க போதித்த அவருக்கு அவருடைய உடல் தளர்ச்சியுற்றது. கடைசியில் இறந்து போனார். அன்பிற்குரிய மக்களே, இறை திருவுளத்தை ஏற்க நாம் தயாராக இருக்கின்றோமா? நம்முடைய வாழ்விலே கடவுள் நமக்கு சில ஏற்றங்களை தருகின்றார், சில இரக்கங்களை தருகின்றார். ஒரு நோக்கத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கின்றோம். அப்படி போய்கொண்டு இருக்கின்ற பொழுது பல சவால்களை சந்திக்கின்ற பொழுது நமக்குள் கேள்வி வருகின்றது, எனக்கே அந்த பிரச்சனை, நான் நிம்மதியாக இருந்தால் போதும் என்று நினைக்கின்றோம். நிம்மதியாக இருப்பதல்ல இறை திருவுளம், நிம்மதியாக இருப்பதல்ல வாழ்வின் நோக்கம். ஒவ்வொருவருக்கும் நோக்கத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கின்றோம். எந்த பிரச்சனையும் எனக்கு வேண்டாங்க, ஒரு கஷ்டமும் வேண்டாங்க, நான் நிம்மதியாக இருக்கேங்க, என்னை விட்டுருங்க, இதுதான் நம்முடைய மனநிலையாக இருக்கிறது. அன்பிற்குரிய மக்களே, அப்படி அல்ல. நம்முடைய நோக்கம் என்பது நிம்மதியாக இருப்பதாக இருக்கக்கூடாது. மாறாக சில மேலான நோக்கங்களுக்காக நாம் சந்திக்கின்ற துன்பங்களையும் இறை திருவுளமாக ஏற்றுக்கொண்டு பயணப்பட வேண்டும். வாழ்க்கையில் என்ன நினைக்கின்றோம்? ஒரு சிறு இடம் வாங்க வேண்டும், கஷ்டப்பட்டு உழைக்கின்றோம். அப்படி உழைக்கின்ற போது ஒரு நோக்கம் வைத்திருக்கின்றோம், ஒரு இடம் வாங்கணும் என்று நினைக்கின்றோம். இடம் வைத்திருப்பவர்கள் ஒரு வீடு கட்ட வேண்டும் நினைக்கின்றோம். எனவே கடனை உடனே வாங்கி அந்த காரியங்களை செய்கின்றோம். அந்த காரியங்களை செய்து அந்த கடனை அடைப்பதற்காக பாடுகள் பட்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். அதிலே ஒவ்வொரு நாள் உழைக்க வேண்டும், ஓட வேண்டும், நோய் வருகின்றது, எல்லாத்தையும் பார்க்க வேண்டும். அந்த சிக்கல்களை எல்லாம் கடந்து நீங்கள் வெற்றி பெற்று நிற்கின்ற பொழுது இது இறைவனின் திருவுளம் என்பதை காண வேண்டும். கண்டிப்பாக இதை நாம் ஒவ்வொருவரும் செய்கின்றோம். ஆனால் செய்கின்ற பொழுது மனச்சலிப்பு இல்லாமல் தூய அந்தோணியாரை போல இறை திருவுளம் இதுவே என்பதை வாழ்வின் ஏற்ற இறக்கங்களுக்கு இடையே கண்டு உணர்ந்தவர்களாக மிக துணிச்சலோடு மகிழ்ச்சியோடு பயணம் செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். மூன்றாவதாக அன்பிற்குரிய மக்களை, அந்தோணியாருடைய கரங்களில் இருக்கின்ற இன்னொரு அடையாளம் வெண்லீலி மலர்கள். வெண்லீலி மலர்கள் கிபி 1630 ஆண்டிலே ஆஸ்திரியா நாட்டிலே அந்த புதுமை நடக்கின்றது. அந்தோணியார் திருச்சுருவம் இருக்கின்றது. ஜூன் மாதம் 13 அவருடைய விழா. எனவே அன்றைய நாளிலே திருப்பலிக்கு வந்த ஒரு அன்பர் தூய அந்தோணியாருக்கு சாற்றுவதற்காக வாசனை மிகுந்த அந்த வெண்லீலி மலர்களை பறித்து கொண்டு வருகின்றார். அந்தோணியாருடைய திரு பாதங்களிலே அவருடைய தூய்மையை எண்ணி பார்த்தவர்களாக அந்த மலர்களை அவருடைய சிறு சுரூபத்திலே சூடிவிட்டு செல்லுகின்றார். அன்பிற்குரிய மக்களே, அடுத்த நாள் அதிகாலை அந்த கோவில் உபதேசியார் ஆலயத்தை திறக்கின்றார். ஆலயம் முழுவதும் வெண்லீலி மலருடைய வாசனை நிரம்பி வழிகின்றது. எங்கிருந்து இந்த வாசனை வருகின்ற பார்க்கின்ற பொழுது திருச்சுரூபத்திலே 2 மலர்கள், வெண்லீலி மலர்கள் வைக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த மலர்கள் வாடவில்லை. நேற்று வைத்த மலர்கள் இன்று வாடவில்லை, எனவே இன்று எடுக்க வேண்டாம் என்று சொல்லி அப்படியே வைத்து விடுகின்றார். அடுத்த நாளும் வாடவில்லை, அதற்கு அடுத்த நாளும் வாடவில்லை. ஆலயத்தின் இருந்த நறுமணமும் அது சற்றும் குறையவில்லை. அடுத்த ஆண்டு ஜூன் 13 வரை அந்த வாசனை அங்கே இருந்து தூய அந்தோணியார் எத்துணை தூய்மை மிகு வாழ்வை வாழ்ந்தவர் என்பதை இந்த உலகத்திற்கு அது பறை சாற்றியது. அன்பிற்குரிய மக்களே, நம்முடைய அந்தோணியார் அவர் கரங்களில் இருக்கின்ற வெண்லீலி மலர்கள் அவருடைய தூய்மைக்கும் இறைவன் விரும்புகின்ற பரிசுத்தத்திற்கும் அடையாளமாக இருக்கின்றது. அவர் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் அதுதான். பாவத்தை ஒருபோதும் நேசித்தவர் அல்ல. அவர் மட்டும் பாவத்திலிருந்து விலகி இருக்கவில்லை, மாறாக தன்னுடைய தோற்றம் கூட எவரையும் பாவத்திற்கு இழுத்து விடக்கூடாது என்பதிலும் கருத்தாக இருந்தார். அடைய முடியேன் இப்படி இருக்கின்றது, எல்லா சுரூபத்திலும் அடைய முடியேன் இப்படி வைக்கப்பட்டு இருக்கின்றது. ஏனென்றால் என்னுடைய அழகு எவரையும் பாவ நாட்டத்திற்குள் அழைத்து சென்று விடக்கூடாது என்று சொல்லி தன்னை தலை முடியை இப்படி மலித்து கொண்டாரான் தூய அந்தோணியார். எப்படிப்பட்டவர் பாருங்கள், எப்படிப்பட்டவர்! இறைவனுக்காக தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்காக தனக்கு இருக்கின்ற அழகை கூட முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்ளாத இன்றைக்கு நாம் பல்வேறு விதங்களிலே நம்மை மிகுதியாக அழகுபடுத்திக் கொள்கின்றோம். ஆண்களும் சரி, பெண்களும் சரி, நல்ல முறையிலே முடி கடியெல்லாம் வெட்டி நம்மை அப்படியே ஒரு அழகு பதுமைகளாக, அழகு சிங்கங்களாக காட்டிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். அந்தோணியார் என்ன நினைக்கின்றார் பாருங்கள், என்னுடைய அழகு, இறைவனால் எனக்கு தரப்பட்ட இயற்கையான அழகு கூட மற்றவரை பாவத்திற்கு விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி அவர் தன்னை தூய மகனாக காத்து கொண்டார். அந்த தூய்மை நமக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய மக்கள், ஆண்டவர் பாவிகளை நேசிக்கின்றார், ஆனால் பாவத்தை வெறுக்கின்றார். அந்த விபச்சார பெண் பிடிபட்ட பொழுது ஆண்டவருடைய பாவத்தை மன்னித்தார். ஆனால் கடைசியில் சொன்னார், இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொன்னார். பாவத்தை ஆண்டவர் விரும்புவதில்லை. நீ 2 கைகளோடு நரகத்திற்கு செல்வதை விட ஒரு கை ஊனமுற்றவனாக விண்ணகத்திற்கு வந்து சேர். உன் கை உன்னை பாவத்திற்கு அழைத்தால் அந்த கையை வெட்டிவிடு. உன் கண்கள் உன்னை பாவத்திற்கு அழைத்தால் அந்த கண்களை பிடுங்கி எறிந்து விடு.
ஏனென்றால் முழு உபயத்தோடும் பாவத்தை கட்டிக்கொண்டு நீ நரகத்திற்கு செல்வதை விட உடலின் உபயங்களை இழந்து அவயங்களை இழந்து நீ மோட்சத்திற்கு வந்து சேர் என்று ஆண்டவர் அழைத்தார். எனவே அன்பிக்கிற மக்களே, நம்முடைய வாழ்வில் இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான இன்னொரு முக்கியமான கட்டளைகள் நம்முடைய தூய வாழ்வு. அதையும் இந்த நாளில் நான் பிரதிஜ்ஞை எடுக்க வேண்டும். இந்த அன்றாட வாழ்விலே ஒருபோதும் பாவ நாட்டங்களுக்குரிய சிந்தனைகளை எனக்குள் மெல்ன்று விடாமல் அவற்றிலிருந்து விடுதலை பெற்று தூய மகனாக தூய மகளாக என் வாழ்வை நான் பாதுகாத்துக் கொள்கின்ற பொழுது அது என் குடும்பத்திற்குள் இறைவனின் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கான மிகச்சிறப்பான ஒரு வாய்க்காலாக அமையும். எனவே அன்பிக்கிற மக்களே, அந்தோனியார் திருவிழா நீங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். அருமையாக 3 விஷயங்களை சந்தித்தோம். தூய அந்தோனியாரை போல தாழ்ச்சியின் சுரூபங்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அமைவோம். ஒருபோதும் கடும் சொல் பேசி அகங்காரத்தோடு திரிந்து உறவுகளுக்குள் பிணவுக்களை உண்டாக்காமல் தாழ்ந்த உள்ளத்தோடு நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ்வோம். நம்முடைய வாழ்வின் ஏற்ற இறக்கங்களை சந்திக்கின்ற பொழுது இது இறைவனின் திருவுளம், அது என்னை இன்னும் நல் வழிக்கு கொண்டு செல்லும் என்று வருகின்ற ஏற்ற இறக்கங்களை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வோம். இறைவனின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் விதமாக நம்முடைய பரிசுத்தத்தை என்னாலும் நான் காத்துக்கொள்வோம். அது இந்த திருவிழா காலத்தில் நாம் அந்த உறுதிகளை எடுக்கின்ற பொழுது வருகின்ற ஆண்டு காலம் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த சிந்தனைகளை உள்ளத்திலே தியானித்தவர்களாக தொடர்ந்து நாம் பலியிலே இணைந்து மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நாம் கேட்பதற்கு முன்பாகவே கடவுள் நம்முடைய தேவைகள் அறிந்திருக்கிறார். எனவே நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு நம் அனைவரின் தேவைகளுக்காகவும் நம்முடைய ஊரின் வளர்ச்சிக்காகவும் ஆண்டவருடைய திருவுடலையும் திருத்தம் பெறுகின்ற குழந்தைகளுடைய கருத்துக்களுக்காகவும் நம்முடைய பெற்றோருக்காகவும் நம்முடைய தேவைகளை நாம் இப்பொழுது எடுத்துரைப்போம். கருணை நிறைந்த இறைவா, உம் திருச்சபை என்னும் குடும்பத்தை பேணி காக்கவும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவரத்தார் அனைவரையும் உமது அருட்கரத்தால் வலுப்படுத்தவும் நல்ல உடல் ஆன்ம வளம் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வளம் நல்கும் இறைவா, இவ்வுலக தலைவர்கள் மனிதநேயத்தோடு ஆளவும் சமூக வளர்ச்சிக்காக உழைக்கவும் இயற்கை வளத்தை பேணி காக்கவும் ஏழை எளியோர் முன்னேற்றத்திற்காக சம உரிமையை வகுக்கவும் உழைக்க வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, எங்கள் குடும்பமும் உம் திருக்குடும்பமாக அமைந்து அன்பு, மன்னிப்பு, பொறுமை, தியாகம், ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற நற்குணங்களால் ஈன்றெடுக்கப்பட்டு ஒருவருக்கொருவர் சார்ந்து வாழ்ந்து துணை நிற்க வேண்டும் என்று புனித அந்தோணியாரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, எம் ஊரில் உள்ள முதியோர், இளைஞர்கள், இளம்பெண்கள், சிறுவர் சிறுமியர் அனைவரும் உடல் நலமும் ஆரோக்கியமும் பெற்று ஆன்மீக காரியங்களில் அக்கறை கொண்டு வாழவும், இளையோருக்கு வேலை வாய்ப்பும், சிறுவர் சிறுமியருக்கு நற்படிப்பையும், குடும்பங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தையும் தந்திட காத்திட வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் எம் பங்கு தந்தை அவர்களுக்கு உடலுள்ள சுகம் தந்து காத்திடவும், பங்கின் வளர்ச்சியாக எடுக்கின்ற திட்டங்களில் வெற்றி தந்து அவரது பயணங்களில் பாதுகாப்பையும் ஆன்மீக காரியங்களையும் உமது ஆலோசனையையும் தந்து சோதனைகளை சாதனைகளாக்கி சிகரம் தொட உமது கரம் தந்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று தன்னையே தன்னிக்க தந்த இறைவா, இன்று முதல் நற்கருணை விருந்திலேயே பங்கு பெறும் எம் குழந்தைகள் இறை வார்த்தையை உள்வாங்கி இயேசுவை அறிந்து அன்பு செய்து அவரின் அடி தொடரவும் கிறிஸ்து இயேசுவுக்கு சான்று பகிரக்கூடிய தூய வாழ்வு வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, இத்திருவிழா சிறப்பாக நடைபெற உதவிக்கரம் நீட்டிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே, கடவுளின் அன்புக்குரியவர் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப முகமலர்ச்சியோடு உதவிய என் ஊர் மக்கள், குறிப்பாக இந்து சகோதர சகோதரிகள், வெளியூர் வாழ் மக்கள் அனைவரின் தேவைகள் சந்திக்கப்படவும், உடல் உள்ளம் நலம் பெற்று வாழ்வில் அமைதியும் மனமகிழ்ச்சியும் சமாதானமும்
தலை தோங்கவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று மௌனமாக மன்றாடுவோம். நாம் அறையில் கேட்டது போல் நம்முடைய பாதுகாவலர் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இறைவனின் திருவுள்ளத்திற்காக துன்பங்களை தாங்கிக் கொண்டது போலவும் அதே வேளையிலே தூய்மையிலே வழி நடந்தவராக நாமும் வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனைகள் நாம் பெற்றிருக்கிறோம். பல்வேறு தேவைகள் நம்மிடையே இருந்தாலும் சிறப்பாக இந்த திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கொத்தலறிவிலை இறை சமூக மக்கள் அனைவருக்காகவும் இந்த ஊரில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் ஜெபிப்போம். அவர்கள் இணைந்து இந்த திருவிழாவை சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறார்கள். இறைவன் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை நிறைவாக கொடுக்கவும், அந்தோனியருடைய ஆசிரை வேண்டி அமர்ந்திருக்கின்ற நம் குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்கால வாழ்வை அமைத்து கொடுக்கவும், திருமண காரியங்கள் இன்னும் தேவைகள் சந்திக்கப்படவும் புனித அந்தோனியார் வழியாக இறைவன் தொடர்ந்து நம்ம நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியில் நாம் ஒருவர் மற்றவருக்காக இணைந்து ஜெபிப்போம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கையாக தருகின்றேன். கனிவுடன் நீற்று எந்தன் மனதை கனி தரும் மலராய் மாற்றிடுவாய். காலை பணியில் நனைந்த மலர்களை காணிக்கையாக தருகின்றேன். கனிவுடன் நீற்று எந்தன் மனதை கனி தரும் மலராய் மாற்றிடுவார். படைப்புகள் முழுமையும் படைத்தவரே, மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தின் எதை கொடுப்பேன் தேடி தேடி அலைந்த போதும் புதிதாய் எதுவும் கிடைக்கவில்லை. இயற்கை எல்லாம் காணிக்கை தந்திட, இயற்கை எல்லாம் காணிக்கை தந்திட ஏழை நான் எதை தருவேன்? எளிய இதயம் ஒன்றை தவிர. காலை பணியில் நனைந்த மலர்களை காணிக்கையாக தருகின்றேன். கனிவுடன் நீற்று எந்தன் மனதை கனி தரும் மலராய் மாற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, எங்களுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோனிய நினைவு கொண்டாட்டத்தில்
உமது திருப்பீடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகள் ஏற்றலுள்ள உமை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக எம் புனிதருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீதும் உமது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கிறேன். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கையினர் எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்ற நீர் அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் எங்கள் அனைவரையும் பாதுகாத்து தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானாம். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்கின்ற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோனியார், இன்னும் இவ்வுலகில் மக்குவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கோலும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கினேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்திர எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு அமைதியை உறவோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம்.
இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தனமை காத்து நம்மை வாழ்வழிப்பதாக. ஆமென். பக்கம் 155, பக்கம் 155. புதுநன்மை பிள்ளைகளோடு அவருடைய பெற்றோர்கள், ஞான பெற்றோர் இணைந்து வாருங்கள். இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே.
வார்த்தையில் நிறைவாகுவே, மறைவாழ்விலே நிலையாகுவே, வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிதம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. அன்புக்குரியவர்களே, கோடி அற்புதர் நமது ஞான தந்தை தூய அந்தோனியாருடைய திருவிழா திருப்பலியிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்றோம். இந்த திருவிழா திருப்பலியை நல்ல ஒரு முறையிலே அருமையாக முத்தான 3 கருத்துக்கள், அந்தோனியாரனுடைய அந்த சுரூபத்திலே இருக்கக்கூடிய அந்த குழந்தை இயேசுவை அவர் பெறக்கூடிய ஒரு பாக்கியம், அவருடைய தாழ்ச்சி நிறைந்த உள்ளம். பழைய ஏற்பாட்டிலே கூட அந்த மக்களுக்கு ஆண்டவர் அருகிலே செல்ல முடியாத அளவிற்கு ஒரு நிலை இருந்தது. ஆனால் அந்தோனியார் இந்த புனிதருக்கு மட்டும் குழந்தை இயேசு, காரணம் தாழ்ச்சி. இரண்டாவது அந்த விவிலியம், இறை வார்த்தையினுடைய விதையாக இறை திருவுளத்தை நிறைவேற்றுபவராக அவர் இருந்தார். மூன்றாவது அந்த லீலி, நமது வாழ்விலும் தூய புனித ஒரு நிலை, பாவங்கள் அற்று ஒரு தூய நிலையிலே. எனவே அருமையான இந்த 3 கருத்துக்களை நிறைய பேர் சொல்லுவார்கள், கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் தந்தைவர்களுடைய ஒரு சிறப்பம்சம், இந்த 3 கருத்துக்களை அந்தோனியாருடைய வாழ்விலே நடந்த நிறைய நிகழ்வுகள், வரலாற்று நிகழ்வுகளை நமக்கு அப்படியே படம் பிடித்து காட்டிருக்கிறார். இந்த வரலாற்று நிகழ்வுகளும் இதுவரை நாம் தெரியாத ஒரு வரலாற்று நிகழ்வுகள், நல்ல அருமையான நிகழ்ச்சிகள் அந்த 3 கருத்துக்களை ஒட்டி. எனவே அந்த அளவிற்கு தந்தைவர்கள் நல்ல முறையிலே தயாரித்து சிறப்பாக மறைவுரை ஆற்றியிருக்கிறார்கள். அருட்தந்தை லாரன்ஸ் அவர்கள், நமது புதுக்கோட்டை அருகாமையில் இருக்கிற புதுக்கோட்டை பங்கு தந்தை அவர்கள். எனவே தந்தை அவர்களை காலை திருப்பலி அவருடைய பங்கிலே நிறைவேற்றி முடித்துவிட்டு நமக்காக இந்த நாளிலே வந்து நல்ல அருமையாக சிறப்பாக இந்த மறையுரை கருத்துக்களை வழங்கினார்கள். தந்தை அவர்கள் நல்ல ஒரு முதிர்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு பங்கிலே பணியாளர்கள், பங்கிலே உள்ள அமைப்புகள், பங்கு பேரவை போன்ற நிர்வாகங்களோடு நல்ல ஒரு முறையிலே அருமையாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது அவருக்கு 3வது பங்கு. 3 பங்கிலுமே அவருடைய அணுகுமுறை நல்ல ஒரு அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக, முதிர்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நல்ல ஒரு அணுகுமுறையோடு மக்களோடு இணைந்து வளர்ச்சி பணிகளை சீரும் சிறப்புமாக செய்தவர்கள். தந்தைவர்களுடைய முதல் பங்கிலே வேம்பாரிலே இருக்கும் பொழுது அந்த அருமையான முத்தான அந்த மக்களோடு இணைந்து நல்ல ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி எழுப்பினார். அதோடு மட்டுமில்லாமல் நிறைய கெபிகளை அவர் தந்தையவர்கள் ஒவ்வொரு பெரிய ஊராக இருக்கின்றபடியால் அந்தந்த மூலைக்கு தகுந்தாற் போல கெபிகளை எல்லாம் வைத்து சிறப்பாக இருந்தார்கள். ஆன்மீகத்திலே நல்ல ஒரு காட்டம், நல்ல முறையில் இருக்கக்கூடியவர்கள். அதுபோல் வள்ளியூரில் இருந்து 5 ஆண்டுகள் வெகு சிறப்பாக நல்ல ஒரு அருமையான பணிகளை செய்திருக்கிறார். ஆக்கப்பூர்வமான பணிகள். அது ஒரு திருத்தலம், அது தொய்வு கிடந்ததை நல்ல ஒரு முறையிலே தூக்கி எழுப்பி அந்த பாத்திமா அன்னை காட்சி கொடுத்த அந்த கெபி, இன்னும் நிறைய அந்த வளர்ச்சி திட்டங்கள், ஆலயத்தை சுற்றி உள்ள பராமரிப்பு பணிகள், நல்ல புதுப்பிக்கக்கூடிய பணிகள், அதே போல் ஆன்மீகத்திலும் நல்ல ஒரு முறையிலே அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக இருந்து நல்ல ஒரு வளர்ச்சி பாதையிலே நடத்தியவர்கள். நான் வள்ளியூரில் இருக்கும் பொழுதும் ஆற்றுப்படுத்துதல் கவுன்சிலிங் பணியை செய்வதும் நல்ல முறையில் என்னை கவனித்து கொண்டார்கள். அதே போல் தற்பொழுதும் இங்கும் ஒரு அருமையான ஒரு பெரிய கொடிமரம், பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படியே இல்லை, அது ஒரு நல்ல ஒரு இனி எப்பொழுதுமே இருக்கக்கூடிய, அதை சுற்றி நல்ல புனிதர்களுடைய ஒரு சிறிய அந்த சுரூபங்களை எல்லாம் வைத்து மக்கள் பார்வைக்கு நல்ல ஒரு புனித இடமாக, வழக்கமாக கொடிமரங்கள் என்பது அந்த கொடியேற்று தினத்தில் மட்டும்தான் அது நம்ம கண்ணுக்கே தெரியும், அப்படி இருக்கும். ஆனால் இது உண்மையிலேயே நல்ல முறையிலே அந்த ஆலயம் நுழைந்தவுடனே அந்த கொடிமரம், அதை சுற்றி உள்ள அந்த புனிதர்களுடைய அந்த கூண்டுகள் எல்லாம் அமைத்து வெகு சிறப்பாக திறம்பட செய்திருக்கிறார்கள். எனவே தந்தையவர்கள் இந்த நாளிலே நம்மோடு இதான் முதல் முறை இந்த ஊருக்கு வருகிறார். நமது பங்கில் உள்ள எல்லா ஊர்களுக்கும் வந்து விட்டார்கள், இதுதான் முதல் முறை. எனவே நான் என்ன அழைப்பார், ஆனால் நான் போக முடியாது. அவங்க ஊருக்கெல்லாம், நம்ம கிளை பங்குக்கெல்லாம் நம்ம போக முடியாது. ஏன்னா நமக்கு சனி ஞாயிறு எல்லாமே திருவிழா தான், வார நாட்கள் நவநாள். என்ன சாயங்காலம் பூரா நமக்கு திருப்பலி இருக்கும், மற்ற பங்குகளுக்கு நான் போகவே முடியாது.
ஆனால் தந்தையவர்கள் அழைக்கும் பொழுது நமது பங்குக்கு திருவிழா நேரங்களிலும் வருவார், இடையிலே நடக்கக்கூடிய திருப்பலிக்கும் உதவி செய்வார், தனி திருப்பலிகளுக்கெல்லாம் வந்து உதவி செய்வார் தந்தை லாரன்ஸ் அவர்கள். எனவே தந்தை லாரன்ஸ் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த பொன்னாடை போர்த்தி நாம் சிறப்பு செய்வோம். நமது மண்ணின் மைந்தர் இந்த அந்தோனியார் திருவிழா திருப்பலியை தலைமை ஏற்று நமக்காக ஜெபித்தவர் நமது மண்ணின் மைந்தர் அருட்தந்தை வில்லியம் அவர்கள். முத்தையாபுரம் பங்கு தந்தை 3வது ஆண்டு திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நமது பங்கு நமது மண் என்ற உரிமையோடு சிறு பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் திருவிழாவிற்கு வந்திருக்கிறார்கள். எனவே உரிமையோடு இந்த நாளிலே வந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். தந்தைவர்கள் நேற்றைய தினம் அவரை பற்றி சொன்னேன். தந்தைவர்கள் நமது பங்கிற்கு அந்த உரிமையோடு எந்த கிளை பங்காக இருந்தாலும் சரி, நமது பங்காக இருந்தாலும் சரி, நமது பங்கிலே எப்பொழுது திருப்பலி உதவிக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் தந்தைவர்கள் வந்து வைப்பார்கள். குறிப்பாக காலை திருப்பலி எல்லாம் அங்கிருந்து வந்து காலையிலே பனி குளிர் மழையெல்லாம் பொருட்படுத்தாமல் வந்து அவர் நிறைவேற்றுவார். எனவே பங்கு தந்தைக்கு நல்ல ஒரு உதவியாக நமது பங்குக்கும் நமது கிளை பங்குக்கும் நிறைய காரியங்களை அவர் பங்கிலே இருந்தாலும் செய்திருக்கிறார்கள். எனவே அத்தகைய நல்ல ஒரு தந்தை, நல்ல வளர்ச்சி பணிகளை செய்யக்கூடிய நல்ல தந்தை, நம் மக்களோடும் நன்றாக இருக்கக்கூடிய தந்தை அவர்கள். எனவே தந்தை வில்லியம் அவர்களை நம் அனைவர் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த பொன்னாடை போர்த்தி நாம் சிறப்பு செய்வோம். நமது பங்கில் உள்ள அருள் சகோதரிகள், அடைக்கல அன்னை அருள் சகோதரிகள் வழிபாடு, இந்த பீட அலங்காரங்கள், பொது நன்மை பிள்ளைகளை தயார் செய்வது என்ற பணிகள் எல்லாம் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். எனவே நமது தலைமை அருள் சகோதரி இருதய மேரி அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்து இந்த பொன்னாடை போர்த்து நாம் சிறப்பு செய்வோம். அதே போல நமது அவருக்கு உதவியாக இருக்கக்கூடிய அருள் சகோதரி ஸ்டெல்லா அவர்கள் மற்றும் அடைக்கல் அன்னை சகோதரனுடைய எல்லா அருள் சகோதரிகளும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். பொன்னாடை போடுறோம். கானகத்து வண்டாகவும் மல்லிகைப்பூ செண்டாகவும் மறிக்கொழுந்து வாசமாகவும் எப்பொழுதும் மலர்ந்து முகத்துடன் செயல்பட்டு நம் ஆலயத்திற்கு மலர்களால் அழகு சேர்க்கும் அன்பு அருட்சகோதரிகள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களையும் நெஞ்சார நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் குறிப்பாக அன்பியம் வழியாக அனைத்து ஒத்துழைப்பையும் நமக்காக தந்து நம் ஆலயத்தின் குடும்பங்களையும் அன்பியத்துடன் அன்பாக இணைத்து வாசமில்லா மலர்களுக்கு வாசத்தை அள்ளி தந்த நம் மதர் இருதய மேரி மற்றும் அருட்சகோதரி ஸ்டெல்லா அவர்களுக்கும் இதயம் கனிந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் நம் ஊர் மக்கள் சார்பாக கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களையும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது இந்த திருவிழா வழிபாட்டிற்கு சிறப்பு சேர்ப்பது பாடகர் குழுவினர்கள். ஒரு முறை பாடுவது, இருமுறை ஜெபிப்பது. அந்த அளவிற்கு கொடியேற்ற நாள் மற்றும் நேற்றைய தினம் இன்றைய நாளில் வந்து நமது ஞானபிராசியார் பட்டணம் பங்கு பாடகர் குழுவினர் சகோதரர் இல்லை இப்பொழுது திருவாகிவிட்டார் என நமது பெனிட் அவர்கள் நல்ல முறையிலே வந்து ஒவ்வொரு நமது பங்கிற்கும் நமது எல்லா கிளை பங்கிற்கும் வந்து ஒரு தன்னார்வ உள்ளத்தோடு தாராள மனப்பான்மையோடு இந்த பணிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே திரு பெனிட் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த பொன்னாடை போர்த்தி நாம் சிறப்பு செய்வோம். பெனிட் நமது ஊர் நிர்வாகிகள் சிறிய ஊராக இருந்தாலும் நல்ல முறையிலே அருமையாக கொடியேற்ற நாளிலிருந்து இந்த நாள் வரை அருமையாக சிறப்பாக செயல்பட்ட நமது ஊர் நிர்வாகிகள், ஸ்டெல்லா சவுண்ட் சர்வீஸ் அவங்க தான் அந்த இதை எடுத்து அவர்கள் திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள். நமது ஊர் நிர்வாகிகள் மற்றும் நமது பெண்கள் இருக்கிறது 5 பேர் தான், 10 குடும்பம், ஆனால் 5 பேர் தான் இங்கே இருப்பாங்க. எல்லாருமே சேர்ந்து நல்ல முறையில் இந்த திருவிழாவை சிறப்பு செய்திருக்கிறீர்கள். எனவே நம்மூர் மக்கள், இறை மக்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் மனதார தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக ஒலி அமைத்த ஸ்டெல்லா சவுண்ட் சர்வீஸ் நல்ல அருமையாக ஒலி அமைப்பு மற்றும்
ஒளி அமைப்பு இரண்டையும் திறம்பட அருமையாக செய்திருக்கிறார்கள். அதே போல் அந்த அந்த 2 இது அருமையாக தொங்குகிறது. அந்த ஒரு வளையம் அது வேறெங்கும் பார்க்கவில்லை, நல்ல அருமையாக இருக்குது. அந்த வளையத்தில் அருமையாக சீரியலை தொங்க விட்டுருக்காங்க பாருங்க. அது நேற்று நைட்டு பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. 2 வளையம் அது வழக்கமாக அப்படி மொத்தமாக தொங்க விடுவாங்க, அதை விட அது ஒரு அழகு நயத்தோடு சிறப்பாக செய்திருக்கிறார்கள். எனவே ஸ்டெல்லா சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கு நமது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யப்படுகிறது. நமது திருவிழா மற்றும் அசனம் இவைகளையெல்லாம் மெருகூட்டுவது, மிகவும் ஒரு உதவிக்கரம் நீட்டுவது, தோளோடு தோள் கொடுத்து செய்வது நமது கொத்தலேரி விளை இந்து நண்பர்கள், நமது சகோதர சகோதரிகள். எனவே நல்ல ஒரு பாரபட்சம் இல்லாமல் குடும்ப மனப்பான்மையோடு இந்த ஆலயத்திற்கு வருவதும், இந்த திருவிழா காலங்களிலே உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பு. நேற்றைய தினம் சப்பரப்பவனி எல்லாம் அருமையாக தயார் செய்து எல்லா இடங்களிலும் தூக்கி சென்று அந்தோணியார் நமது தந்தை, நமது ஊருக்கே பாதுகாவலர் என்ற உரிமையோடு நீங்கள் நல்ல முறையிலே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே இந்த திருவிழாவிற்கும் மற்றும் நமது அசனத்திற்கும் நிறைய பேர் நமது இந்து நண்பர்கள், வெளியூரில் இருக்கக்கூடியவர்கள் நன்கொடை வழங்கிய ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும், இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாரங்களும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோல நமது பங்கு மக்கள், நமது கிளை பங்கு மக்கள் இந்த வழிபாட்டை மெருகூட்டுகிறீர்கள். நல்ல உற்சாகத்தோடு நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் வந்து இந்த பங்கெடுத்து இந்த விழாவை சிறப்பு செய்திருக்கிறீர்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். வேறு யாராவது நன்றி சொல்லணுமா? மறந்திருந்தா? எனவே பின்புலமாக இருந்து செயல்பட்ட எல்லா உறவுகளுக்கும் நன்றி. தொடர்ந்து அந்தோணியாருடைய ஆசீர்வாதம் உங்களோடு என்றும் இருப்பதாக. கோடி அற்புதர் புனித அந்தோணியார், உம்மை தேடி வந்தோமே, தோளில் சுமந்தீரே. இணையில்லாத உம் அன்பும் இடைநில்லாத உம் பரிவும், அதுபோல உள்ளத்தில் உறுதியும் எண்ணத்தில் தெளிவும் பார்வையில் பரிவும் கடமைகளில் நேர்மையும் துயரங்கள் சூழ்ந்த போதும் துவண்டு போகவில்லை. மகிழ்வோடு உறவாடி இறை மக்களுக்கு இறை ஆசிரை நிறைவாக தருபவர் நம் பாசமிகு தந்தை ஜஸ்டின் தந்தை அவர்களுக்கு மற்றும் அவர்களுடன் இணைந்து நமக்கு திருவிழா திருப்பலியை ஜெபித்து ஆசீர்வதித்த நம் தந்தை அவர்களுக்கும் நம் ஊர் மக்கள் சார்பாகவும் திருவிழா வாழ்த்தும் இதயம் கனிந்த நன்றியையும் தெரிவித்து, நம் பாசமிகு பங்கு தந்தை மேலும் சிறப்பித்து செயல்படவும் கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்து, ஊர் மக்கள் சார்பாக கரவொலி எழுப்பி நன்றியை மேலும் மேலும் தெரிவிக்க வேண்டும் என்று இறைவனடி பாதம் சமர்ப்பிக்கும். அடுத்து மிக முக்கியமானது நமது இந்த ஆலய பராமரிப்பு பணி. ஆலயம் புதுப்பிக்கப்பட வேண்டும், புனரமைக்கப்பட வேண்டும். கடந்த 2 ஆண்டுகளாகவே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அதனால் நம்ம பங்கில் மற்ற ஆலயங்கள் வேலைகள் இருந்ததால் முடியவில்லை. எனவே நீங்கள் அடுத்த ஆண்டு புதிதாக நீங்கள் சிறப்பாக அருமையாக இந்த பணியை ஆரம்பித்து செய்வோம். இதற்கும் நம் எல்லாருடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக நீங்கள் நல்குவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நன்றி. அன்பு மக்களே, தந்தை அவர்களுடைய நன்றியுரையை பார்க்கின்ற பொழுது, நன்றியுரைக்கு அவர் சளைத்தவர் அல்ல, அது உண்மையோ பொய்யோ, ஆனால் அவருடைய உள்ளத்திலே வருகின்ற வார்த்தைகள் எல்லாமே மகிழ்ச்சியை கொண்டு வரும். வருகின்ற தந்தையர்களுக்கு அது சிறியவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஆனால் வழக்கமாக நாங்கள் சொல்வது ஒன்றுதான், நன்றிக்கு நம்முடைய பங்கு தந்தையை அடிக்கவே முடியாது. அந்த அளவிற்கு தன்னுடைய நன்றியை வார்த்தைகளால் வெளிப்படுத்தக்கூடியவர்கள். உண்மையிலே நன்றி சொல்ல முடியாத அளவிற்கு அவருடைய பணிகள் நம்முடைய பங்கிலே ஏறக்குறைய 5 ஆண்டுகள் நிறைவு செய்த போகிறார்கள். உண்மையிலே மறக்க முடியாத தருணங்கள். இன்னும் 3 மாதங்களில் கண்கள் கலங்க இருக்கிறது. அதனால் நானும் தந்தையை வாழ்த்துகிறேன். உங்களுடைய பணியை கண்டு நம்முடைய பங்கு சமூகம், குறிப்பாக எங்கள் ராயபுரம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுடைய அர்ப்பணிப்பு ஏற்கனவே சகோதரி நன்றியுரை சொன்னது போல, அந்த வாழ்த்துறைக்கு எல்லா சொந்தமும் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் இறைவன் உங்களோடு இருந்து உங்களுக்கு நிறைவான உடல் உள்ள சுகத்தை கொடுக்கவும், இன்னும் பல்வேறு பணித்தலங்களில் நீங்கள் இதே ஆர்வத்தோடு செய்ய
நம்முடைய பங்கு சமூகம் உங்களை அன்போடு வாழ்த்துகிறது. அதிலும் கொத்தலறிவிலை இறை மக்கள் சார்பாகவும் அருட்சகோதரிகள் நம் அனைவரின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நம்முடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தைக்கு நம்முடைய நன்றியை நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இல்லாமல்ல இறைவா, புனித அந்தோணியாருடைய விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல் உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடைகளை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். புனிதர்களின் மாட்சியும் அக்களிப்புமான இறைவன் புனித அந்தோணியாருடைய சிறப்புமிக்க வேண்டல்களால் நமக்கு வலுவூட்டி நம் அனைவர் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நாம் அனைவரும் அவருடைய பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்க்கைக்கான பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கு பணி செய்வதில் என்றும் கருத்தோன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனித கொண்டதில் இணைந்து முடிவில்லாத அமைதி பெறுவதை கண்டு அகமகிழும் திருவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மகிழ்ச்சி நிறைந்த உள்ளம் கொண்ட மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பக்கம் 332, பக்கம் 332.